ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கேத்து ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியான பால் கொல்கட்டை ராகி மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ யம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே ஒரு பவுலில் பார்த்தோன்னா 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தென் தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். ஸோ அது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தென் ஹேண்ட்ஸில் லைட்டாக ஆயில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவுலையுமே சின்ன பால்ஸாக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். தென் ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த ராகி பால்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 5 போட்டுட்டு நல்லா செக் பண்ணி பாருங்கள் மேலே நல்லா வெந்து வருதான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நல்லா வெந்துட்டு இந்த பால்ஸ் எல்லாமே மேலே நமக்கு வந்துடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 to 3 minutes அப்படியே இருக்கட்டும். தென் ஒரு மிக்சியில் 1/2 மூடி தேங்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பார்த்தோன்னா தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா பார்த்தோன்னா கரைச்சி எடுத்துகிட்டு இது கூடவே சேர்த்துக்க போகிறோம். ஸோ தட் நல்லா நமக்கு திக்னஸ் கிடைக்கும். இந்த ராகி மாவை போட்டதுக்கப்புறமாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா முன்னாடி இருந்ததை விட திக்னஸாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாகரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு ஜாகரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெல்லம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா வெல்லம் எல்லாம் மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலை இது கூடவே சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருக்க வேண்டாம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா அதையுமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.